ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுவின் மாளிகையில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் அடியார்களே, வாழ்வின் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து வாழுமாறு முதலில் எனக்கும் பின்னர் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். தற்போது நாம் இந்த இலங்கை திருநாட்டில் சந்தித்திருக்கக்கூடிய அனர்த்த காலமும், இந்த காலங்களின் போது ஒரு முஸ்லிம் எவ்வாறு வழிகாட்டப்பட வேண்டும் என்ற இஸ்லாமிய விடயங்களை பற்றிய சில தகவல்களையும் வழிகாட்டல்களையும் இந்த குத்பாவினூடாக செய்வதற்காக தொகுத்திருக்கிறேன். மலைகளும் வெள்ளம், சேதங்கள், அனர்த்தங்கள், மண் சரிவுகள் என்ற இந்த நிலைகள் ஏற்படுகின்ற போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய ஒரு அகீதாவை, மிகப்பெரியதோர் நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதுதான், இந்த உலகம் மனிதர்களுக்கு வசம் செய்து கொடுக்கப்பட்டதாக இருந்தாலும் இந்த உலகம் அல்லாஹுடைய கையில்தான் இருக்கிறது. மனிதர்கள் இந்த உலகில் பலவிதமான இன்பங்களை அடைந்து வாழும் போதெல்லாம் மழையை நம்பி அது சிறந்த விளைச்சல்களை வழங்கி அவர்களுக்கு வசதி வாய்ப்புகளை கொடுக்கும் நிலைமைகளிலும், இது அல்லாமல் உலகம் அவர்களுக்கு பல்வேறு வகையில் லாபமாக அமையும் போதெல்லாம் அல்லாஹுவை மறந்து விடுகிறார்கள். நான் நினைப்பதெல்லாம் இந்த உலகத்தில் நடைபெறுகிறது என்று ஆணவம் கொண்டு அல்லாஹுவை மறந்து வாழ ஆரம்பிக்கிறார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படியான நிகழ்வுகளின் மூலமாக இந்த உலகம் என்னுடைய கையில்தான் இருக்கிறது, மனிதர்களின் எண்ணப்படி, மனிதர்கள் நினைக்கும்படி இந்த உலகம் எப்போதும் எனக்கு சாதகமாக இருக்கும் என்று யாரும் வாழ்ந்து விடக்கூடாது என்ற ஒரு உண்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படியான காலங்களின் மூலம் இந்த உலகத்திற்கு சொல்ல வருகிறான். மனிதன் வழக்கமாக பார்த்து வந்த காலங்களும் நேரங்களும் என்று இல்லாமல் அல்லாஹ்வின் நாட்டப்படி புதிய காலங்களை, புதிய மாறுதல்களை, புதிய சீற்றங்களை இந்த உலகில் மனிதன் சந்திப்பதன் மூலமாக இந்த உலகம் என்னுடைய கையில் இல்லை, இதை படைத்தவனின் கையில்தான் இருக்கிறது. எனது இந்த உலகத்தின் நல்வாழ்விற்காக நான் இந்த உலகத்தை என்றும் நம்பிவிடக்கூடாது. என்னுடைய நல்வாழ்வு, நான் அருள் பாலிக்கப்பட்ட வகையில் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் இந்த உலகத்தை படைத்தவன் இருக்கிறான், அவனிடம் நான் கையேந்த வேண்டும். நிலைமைகளை சீர் செய்கின்றவன் அவன்தான், அவன்தான் இந்த எல்லா விடயங்களையும் நடாத்தக்கூடியவன். அவன் நினைத்தால் இந்த உலகத்தை எனக்கு எதிராக திருப்பி விடலாம் என்ற ஒரு வழிகாட்டலை, அல்லாஹ் பற்றிய ஆழமான நம்பிக்கையை இஸ்லாம் இப்படியான காலங்களின் மூலமாக எங்களுக்கு கற்றுத் தந்து கொண்டிருக்கிறது. இதனால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளில் இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டால் எப்படி அவர்கள் இந்த விடயத்தை சமூகத்துக்கு எடுத்து உணர்த்தி இருக்கிறார்கள் என்பதை தெளிவாக பார்க்க முடிகிறது.
மழை இல்லை என்றால், மழை வரவில்லை என்றால் நபி அவர்கள் அனைவரையும் கூப்பிட்டு பேசுவார்கள். மக்களே, இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதர்கள் அவர்களுடைய ஜீவனோபாய ரிஸ்குகள் எல்லாமே அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. இந்த மலை என்ற அருளை அவன் தரவில்லை என்றால் உங்களால் இந்த உலகத்தில் வாழ முடியாது. எனவே பாவங்களை விடுங்கள், நல்ல விடயங்கள், அல்லாஹ்வுடைய அருள்கள் மனித பாவங்களினால் தடுக்கப்படுகிறது. பாவங்களை விடுங்கள், நன்மைகளை செய்யுங்கள், நோன்பு பிடியுங்கள். எல்லோரும் சேர்ந்து இஸ்திஸ்கா மழை வேண்டி தொழவாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்து துஆ செய்வார்கள். இதன் மூலம் சமுதாயத்திற்கு படித்து கொடுப்பது எது தெரியுமா? மலைகள் கூட சுயமாக இறங்குவதில்லை. அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி இறங்குகிறது. அது இறங்கிவிட்டாலும் சுயமாக பலன் தருவதில்லை. அந்த பலனை அதன் மூலமாக தருவிப்பவன் அல்லாஹ் என்ற இந்த கொள்கையை அனைத்து முஸ்லிம்களுடைய மனதுகளிலும் ஆழமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதித்து விடுகின்ற வழக்கம் இருந்திருக்கிறது. இரண்டாவதாக, மழை பொழிய ஆரம்பித்து விட்டால் நபி அவர்கள் அந்த தண்ணீரில், அந்த மலையில் நலைவார்கள். சஹாபாக்கள் இதனை வியப்பாக பார்ப்பார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னஹு ஹதீஸு அஹ்திம் பிரப்பி, இறுதியாக ரப்போடு இது பேசிக்கிட்டு வருகிறது. இறைவனோடு இறுதியாக பேசிய ஒரு படைப்பு வானிலிருந்து இறங்குவதற்கு முன்னர் அல்லாஹ்வோடு பேசிவிட்டு இந்த உலகத்திற்கு வருகிறது. அல்லாஹ்வோடு பேசிவிட்டு வருகின்ற இந்த தண்ணீரில் நலைவதில் ஒரு பரக்கத் இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புதிதாக பெய்கின்ற மழையில் நலைவார்கள். இதன் மூலமும் அவர்கள் விளங்கப்படுத்துகின்ற விடயம் அகீதா, மழையால் எதுவும் ஆகுவதில்லை. இந்த மலை இறைவனோடு பேசிவிட்டு வருகிறது. அல்லாஹ் பற்றிய நம்பிக்கையை இப்படியான காலப்பகுதியில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தி விடுவார்கள். அதே போன்றுதான் மழை பொழிய ஆரம்பித்து விட்டால் மழையை நம்பிவிடக்கூடாது. இந்த மழை எப்படியும் அமையலாம். இந்த மழையை தந்தவன் யாரோ அவன்தான் அதனுடைய பின்னணியில் அல்லாஹ்வுடைய அருளையும் அல்லாஹ்வுடைய அதாப், அல்லாஹ்வுடைய தண்டனையை மறைத்து வைத்திருக்கிறான். இதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்திற்கு படித்துக் கொடுப்பார்கள். மழை பெய்தால் அதன் ஆரம்பத்தில் அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபியா, யா அல்லாஹ் இந்த மழையை அருளாக அமைத்து தந்தருள்வாயாக. இந்த துஆவை அவர்கள் செய்வதன் மூலமாக மழையை கண்டு மனிதன் சந்தோஷப்படக்கூடாது. மழை வரும் நேரம் அதனுடைய பின்னணியை தெரிந்த அல்லாஹ்விடம் கையேந்த வேண்டும். அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபியா, இதனை அருளாக மாற்றி தந்துவிடு. அதே போன்றுதான் இந்த மழை தொடர்ந்தும் பெய்ய ஆரம்பித்து விட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யதுஉ பிர்ரஹ்மா, யா அல்லாஹ் இந்த மழையினால் அருளை மட்டுமே தந்துவிடு. முத்திர்னா பிஃபத்லில்லாஹி வ ரஹ்மதி, யா அல்லாஹ் உன்னுடைய அருளால் உன்னுடைய அன்பு பார்வையால் இந்த மழையை தந்துவிடு. இந்த மழை எங்களுக்கு எதை செய்ய போகிறது என்று எங்களுக்கு தெரியாது யா அல்லாஹ் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்து சமுதாயத்திற்கு படித்துக் கொடுக்கிறார்கள். உலகத்தின் சாதகம், உலகத்தினுடைய வெளிப்பாட்டை நம்பிவிடக்கூடாது. அனைத்தின் பின்னணியும் அல்லாஹ் ஒருவன் என்ற கொள்கையை இந்த காலப்பகுதியில் நபி அவர்கள் எங்களுக்கு படித்து தந்திருக்கிறார்கள். இதே போன்றுதான் அந்த மழை
பெய்கின்ற போது அந்த மழை சில மனிதர்களுக்கு தேவைப்படலாம், ஆனால் சில மனிதர்களுக்கு தேவைப்படாது. சாதாரணமான குடிசை வீட்டில் இருப்பார்கள், மண் வீட்டில் இருப்பார்கள். மழை கூடுதலாக பெய்ந்தால் இவர்களுக்கு ஆபத்து. அதே நேரம் விவசாயிகளாக இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு அந்த மழை இன்னும் தேவை. இதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு துஆவை கற்றுத் தந்தார்கள். மழை பெய்யும் போது மழையை நிப்பாட்டிவிடு, நிறுத்திவிடு யா அல்லாஹ் என்று துஆ செய்யக்கூடாது. அந்த நேரம் அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, யா அல்லாஹ் எங்களுக்கு போதுமான மழை கிடைத்து விட்டது, இந்த மழையை நிறுத்தி விடுமாறு நாங்கள் துஆ செய்யவில்லை. அல்லாஹும்ம அலல் ஆகாமி வல்லிராபி வபுதூனில் அவுதியதி வமனாபிதிஷ் ஷஜர், மரங்கள் உள்ள இடங்கள் இருக்கிறது யா அல்லாஹ், விவசாயங்கள் உள்ள இடங்கள் இருக்கிறது யா அல்லாஹ், தண்ணீர்கள் சேகரிக்கப்படக்கூடிய இடங்கள் இருக்கிறது யா அல்லாஹ், அந்த பக்கமாக இந்த தண்ணீரை நீ செலுத்தி விடு, அங்கே வழங்கிவிடு. அந்த தண்ணீர் என்பது தேவையானவர்களுக்கு தேக்கி வைக்கப்படும், பயனாக இருக்கும். தேவையில்லாதவர்களுக்கு அந்த இடத்தை விட்டு சென்றுவிடும். எனவேதான் துஆ செய்யும் போதும் நபி அவர்கள் முறைகளை கற்றுத் தந்தார்கள். இந்த காலத்தில் இதை எல்லாமே சமுதாயத்திற்கு இஸ்லாமிய அடையாளங்களாக, வழிகாட்டல்களாக செய்யப்பட வேண்டிய முக்கியமான விடயமாக இருக்கிறது. அதே போன்றுதான் மலைகள் என்பது அல்லாஹுடைய அருள். இந்த காலப்பகுதியில் அதனோடு இணைந்த அல்லாஹ்வை உணர்த்துகின்ற இன்னும் சில படைப்புகளை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். அதுதான் மலைகள் பெய்யும் போது இடிகள், வானம் முழங்குகின்ற, அதே போன்று மின் வெட்டுகின்ற இந்த அல்லாஹுடைய ஆச்சரியமான படைப்புகளை எல்லாம் அல்லாஹ் உணரச் செய்கிறான். இது சில நேரம் ஆபத்துக்களாக மாறலாம். இந்த நேரம் நபி அவர்கள் எங்களுக்கு துஆ செய்தார்கள், துஆவை பழக்கி தந்திருக்கிறார்கள். குர்ஆன் சொல்கிறது வயஸபிஹுர் ராது பிஹம்திஹி வல் மலாயிகத்து மின் கீஃபதி, அல்லாஹ்வுடைய இந்த இடி மின்னல் சத்தம் கேட்டால் வானவர்களே பயந்து போகிறார்கள். மலக்குமார்களுக்கு அல்லாஹ் தண்டிக்கப் போகிறானோ, உலகத்தை அழிக்கப் போகிறானோ என்ற பயம் வருகிறது. அவர்களுக்கே அந்த பயம் என்றால் மனிதர்களாக இருந்து கொண்டு அல்லாஹ்வை இந்த நிலையிலும் பெயராமல் வாழ்வது அது முனாஃபிக்தனமான, அது நிஃபாக்கை வளைத்து வளைத்து மனதில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கல்லஞ்சமான கட்டம். இவ்வளவு அல்லாஹுடைய அத்தாட்சிகள் காட்டப்படும் போதும் அல்லாஹுடைய அச்சம் வர வேண்டும். கையேந்தி அல்லாஹுவிடம் துஆ செய்கின்ற மனோநிலை வர வேண்டும். இல்லை என்றால் இது ஆபத்தானது. மலக்குமார்கள் கூட பயறுகிறார்கள். இந்த நேரத்தில் மனிதர்களாகிய நாம் பயரவில்லை என்றால், அல்லாஹ்விடம் துஆ செய்யவில்லை என்றால் எங்களுடைய மனது கல்லெஞ்சாக முனாஃபிக்குகளின் அடையாளம் உள்ளதாக மாறிவிட்டது என்பது இஸ்லாம் எங்களுக்கு சொல்கின்ற கருத்தாக இருக்கிறது. எனவேதான் இவ்வாறான காலகட்டங்களில் நாங்கள் அல்லாஹ்தான் இதனை செய்கிறான் என்ற மனோநிலையோடு எல்லா நேரங்களிலும் வாழ வேண்டும். இந்த இஸ்லாமை எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய மனைவிமார் அனைவருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். இது அனைத்துமே இஸ்லாமிய அறிஞர்களால் எங்களுக்கு மழைகால ஒழுக்கங்களாக, அகீதா ரீதியான ஒழுக்கங்களாக கற்றுத்தரப்பட்டுள்ளது. இதே போன்றுதான் இரண்டாவது இஸ்லாமிய அகீதாவை பாதுகாக்கக்கூடிய நிலவரம் இந்த காலப்பகுதியில் இருக்கிறது. அதுதான் அல்-இஅ்திமாது வல்-இஅ்திகாத் அலா அஹ்பாரி ஹைஅத்தில் அர்சாத், வானிலை அறிக்கைகள். இன்றைய நாள் இடியுடன் கூடிய மழை பெய்யும், அல்லது காற்றின் வேகம் ஒரு மணி நேரத்திற்கு 50-60 கிலோமீட்டர் என்ற வேகத்திற்கு வீசும். மனிதர்கள், மக்கள் கவனமாக இருக்க வேண்டும். இது போன்ற அறிக்கைகளை வானியல் அறிக்கையாளர்கள் அறிவித்தால்
இதனை நம்புவதனுடைய மார்க்க சட்டம் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஆ இன்னல்லாஹ இன்தஹு இல்முல் கைப், நாளைய நாள் அடுத்த வினாடி என்ன நடக்கப் போகிறது என்ற அறிவு அல்லாஹ்விடம் மட்டுமே இருக்கிறது. அடுத்த வினாடி எது நடக்கப் போகிறது என்று எந்த ஒரு மனிதனாலும் சொல்ல முடியாது. இந்த நேரம் இப்படியான அறிக்கைகளை நாங்கள் நம்புவதனுடைய மார்க்க சட்டம் என்ன? இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்கிறது? இரண்டு அடிப்படையில் நாம் இதனை புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, ஈமான் என்ற நம்பிக்கை இது மனிதர்களுடைய சொற்களிலோ செயற்களிலோ கூடாது. ஆனால் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளும் அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளும் நபியுடைய வார்த்தைகளும் நபியுடைய வாக்குறுதிகளும் இது ரெண்டும் ஈமான் என்ற அடிப்படையில் நம்பப்பட வேண்டும். ஈமான் என்ற நம்பிக்கை என்றால் என்ன? உண்மைக்கும் பொய்க்கும் சாத்தியம் என்ற நிலை வரக்கூடாது. இது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம் என்ற நிலை இல்லாமல் இது கண்டிப்பாக நடந்தே தீரும். அல்லாஹ் சொல்கிறான், ஒவ்வொரு மனிதனும் மரணிப்பான், கண்டிப்பாக இது நடந்தே தீரும். உலகம் அழிந்தே தீரும். அல்லாஹ் சொன்ன விடயங்களை எல்லாம் நம்பும் போது உண்மைக்கும் பொய்க்கும் இடம்பாடில்லாமல் முழுமையாக இது நடந்தே தீரும் என்பது இது ஈமான். இது அல்லாஹ்வுடைய விடயங்களில் நபியுடைய விடயங்களில் கொள்வது கடமை. ஆனால் இந்த உலகத்தின் அறிவியல் மனித ஆய்வுகள் இதற்கும் ஒரு தரத்தை மார்க்கம் வழங்கி இருக்கிறது. அதாவது இதனை புத்திஜீவிகள் அறிவுசார் நிலைகளில் உள்ளவர்கள் உலகத்தின் அடையாளங்களோடு அறிவித்தால் அவற்றை ஏற்றுக்கொள்ளலாம். எப்படி ஏற்றுக்கொள்ளலாம்? ஈமான் என்ற அடிப்படையில் அல்ல. சில நேரம் இதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒருவர் தன்னுடைய உடல்நிலையை ஒரு வைத்தியரிடம் காட்டும் போது ஒரு நோயை அவர் சொன்னால் அதனை நாங்கள் இதுதான் என்று நம்பக்கூடாது. ஆனால் அவர் சொல்வதற்கு வாய்ப்பிருக்கலாம். இதனால் மருந்துகளை நாங்கள் பயன்படுத்தலாம். இதே போன்றுதான் வானிலை அறிக்கை என்பது அடுத்த வினாடி, அடுத்த நாள், அடுத்த 24 மணித்தியாலத்துக்குள் நடைபெறக்கூடியது என்று மனிதன் சொன்னால் அல்லாஹ் சொன்னதை போன்று நம்பக்கூடாது. நபி சொன்னதை போன்று இது நடந்தே தீரும் என்று நம்பக்கூடாது. ஆனால் இது நடக்கலாம், நடப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது. இதனால் என்ன அவதானங்களை மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று வேண்டப்பட்டிருக்கிறதோ அந்த விடயங்களை நாங்கள் செய்யலாம். எனவேதான் இந்த இடத்தில் இஸ்லாமிய மார்க்கம் இதனையும் மழைகால ஒழுக்கமாக எங்களுக்கு மார்க்கத்தின் அடிப்படையில் கற்றுத் தந்திருக்கிறது. இது அனைத்தும் எங்களுடைய அகீதாவோடு எங்களுடைய ஈமானோடு சம்பந்தப்பட்ட பகுதிகள். மழைகால ஒழுக்கமாக இன்னும் பல விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஆக முக்கியமானது அல் முஸ்லிம் மன் சலிம அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. நாங்கள் சமூகமாக வாழும்போது எங்களுடைய வாழ்விடங்களில் இந்த காலப்பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய வாய்ப்புகள், அதனால் சேர் சுரிகள், அதே போன்று இன்னும் பல அசௌகரியங்கள் மனிதனை சூழ இந்த காலப்பகுதிகளில் ஏற்படுகிறது. இதனால் மனிதன் பல்வேறு அனர்த்த நிலைகளுக்கு ஆளாகலாம். இஸ்லாம் இதன் போது பல்வேறு சமூக நடைமுறை ஒழுக்கங்களை சொல்கிறது. அதில் ஒன்றுதான்
இந்த காலப்பகுதிகளில் வீதிகளில் செல்லும் போது 2-3 அடிப்படைகளில் இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறது. பாதையில் செல்வோருக்கு எங்களால் எந்த விதமான அநியாயங்களும், எங்களால் எந்த விதமான ஆபத்துகளும் வரக்கூடாது. எனவேதான் வீதிகளில் எங்களுடைய லாபத்திற்காக வேண்டி தோண்டி வைப்பது அல்லது ஏதாவது இடிபாடுகள் இருந்தால் அதனை சமூகத்துக்கு, பயணிகளுக்கு அடையாளப்படுத்தாமல் அப்படியே விடுவது, தண்ணீரை தேங்கி நிற்பதற்காக வேண்டி நாங்கள் ஏதாவது எங்களுடைய கைகளால் செய்து விடுவது அல்லது அந்த தண்ணீரில் ஊத்தை, அழுக்கு, குப்பைகள், அடுத்தவர்களுக்கு இடைஞ்சல் தருகின்ற, ஏதாவது ஆபத்துக்களை தருகின்ற கழிவுகளை போடுவது போன்ற பல்வேறு விடயங்களை இஸ்லாம் சுட்டி காட்டுகிறது. ஒரு முஸ்லிம் எப்படி வாழ வேண்டும் என்றால் அந்த சூழலில் வாழும் அடுத்தவனுக்கு எந்த ஒரு தீங்கும் இல்லாமல் வாழ வேண்டும். இது இஸ்லாம் மனிதர்களோடு இந்த காலப்பகுதியில் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற அழகான வாழ்வு முறையை சொல்கிறது. இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார்கள், மனிதர்களுடைய சொத்துக்களுக்கு அல்லாஹ் ஒரு மரியாதையை கொடுத்திருக்கிறான். இதனால் பயணிகள் பாதையோரமாக சில நேரம் நடந்து செல்லலாம். அவர்கள் புதிய ஆடைகளை மழை காலங்களில் கஷ்டப்பட்டு பாதுகாத்து போட்டுக் கொண்டு வருவார்கள். வாகனத்தில் வேகமாக சென்று அவர்களில் அந்த தண்ணீர் படுகின்றவாறு செல்வதை மார்க்கம் வன்மையாக கண்டிக்கிறது. இது அந்த நேரம் அந்த மனிதனுக்கு யாராவது திட்டிவிடலாம். இந்த நேரம் அது அநீதி செய்யப்பட்ட ஒருவன் திட்டுவது பழித்துவிடும். எனவே வாகனங்களை செலுத்தும் போது அடுத்தவருக்கு சுரிகள், சேறுகள் தெரிக்காதவாறு, தண்ணீர்கள் படாதவாறு எங்களுடைய வாகனங்களை ஓட்டுவதை எங்களுடைய மார்க்கம் ஒரு சுண்ணாவாக சொல்லி தந்திருக்கிறது. அதே போன்றுதான் புதிதாக வீடுகள் ஓரங்களில் இருக்கும், புதிதாக அதற்கு பெயிண்ட் பண்ணியிருப்பார்கள். இது அப்படியே நாசம் செய்கின்ற அளவு வேகமாக ஓடினாலும் கஷ்டப்பட்டு காசு கொடுத்து அதனை அழகுபடுத்தியவர்கள் மனநொந்து அவர்கள் ஏசினால், அவர்கள் திட்டினால் இது இந்த மனிதனுடைய வாழ்க்கையை பாதிக்கும். எனவேதான் நாங்கள் எங்களுடைய நலவை மட்டும் பார்க்காமல் எங்களுடைய சமூக சூழலில் அழகான வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும். யாருக்கும் எங்களால் எந்த ஒரு ஆபத்தும் வந்து விடாமல் எங்களுடைய நடவடிக்கைகளை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் இந்த காலங்களில் உள்ள அடுத்த பிரச்சனை தான் நிறைய நோய்கள் வருவது. தண்ணீரினால் குளிர்மையான நோய்கள், அதே போன்று டெங்கி நுளம்புகள் பரவக்கூடிய அதனால் வரக்கூடிய நோய்கள், அல்லது இது அல்லாத வேறு பல கிருமிகளால் வரக்கூடிய நோய்களை பார்க்கலாம். இந்த நோய்களால் நாங்கள் அவதிப்படாமல் இருக்க வேண்டும். இதனை இஸ்லாம் சொல்கிறது, உங்களது ஆரோக்கியத்தை நீங்கள் காத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் மற்றவர்களுடைய ஆரோக்கியத்திற்கு நீங்கள் துணையாக இருக்க வேண்டும். லா வரர வலா திரார. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அடுத்தவர்களுடைய தொல்லைகளை, துன்பங்களை நாங்களும் சகித்துக் கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. அதே போன்றுதான் நாங்களும் இன்னொருத்தருக்கு தொல்லையாகவும் இருக்கக்கூடாது. எனவேதான் எங்களுடைய வீட்டு தண்ணீர் அடுத்த வீட்டுக்கு தொல்லையாக, அல்லது அவர்களது அந்த தண்ணீர் எங்களுக்கு தொல்லையாக இல்லாமல் நாங்கள் எங்களுடைய அந்த இடங்களை சுத்தப்படுத்தி ஏழுமான சிரமதானங்களை செய்து இந்த காலப்பகுதியில் அனைவருடைய ஆரோக்கியத்திற்கும் நாங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், நாங்கள் யாருக்கும் இந்த உலகத்தில் எந்த ஒரு அநியாயத்தையும் செய்துவிடக்கூடாது. எங்களால் அடுத்தவர்கள் பாதிப்புறக்கூடாது. அது எல்லாமே உலகத்திலும் அது எங்களுக்கு பிடியாக அமையும். இன்னொரு மனிதரால் நாங்கள் பாதிக்கப்படலாம். இதே பிரச்சனையை இன்னொருவன் எங்களுக்கு ஏற்படுத்தி விடுவான், அல்லது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில் இதற்காக கேள்வி கேட்டு விடுவான் என்ற விடயங்களை எல்லாம் மார்க்கம் எங்களுக்கு அழகாக சொல்கிறது. எனவேதான் இந்த காலப்பகுதியில் அடுத்து இஸ்லாம் சொல்லக்கூடிய அறிவுரைதான் வலா துல்கு பிஐதீக்கும் இலத்தஹலுகா.
உங்களை நீங்கள் அழித்துக் கொள்ளக்கூடாது. ஆபத்துக்கள் அடையாளப்படுத்தப்பட்டால் அந்த இடத்தை நோக்கி வேணுமென்று பயணம் போகக்கூடாது. எந்த இடங்களில் தண்ணீர் நிறைந்திருக்கிறதோ அந்த இடங்களில் அவசியம் இல்லாத பயணங்களை மார்க்கம் தடுத்திருக்கிறது. இதனால் சமூக விழிப்புணர்வாக ஆபத்தான இடங்கள் அடையாளப்படுத்தப்படுவது ஒரு சுன்னா. இந்த இடம் பள்ளமானது, இந்த இடம் தண்ணீர் தேக்கமுரியது, இந்த இடம் பாம்புகள் முதலைகள் நிறைந்தது, இந்த இடம் பெரும்பாலும் தண்ணீர் இழுத்து செல்லக்கூடியது என்ற அடையாளங்களை சமூக விழிப்புணர்வாக செய்வது சுன்னா. அதற்கு அல்லாஹ் நன்மையை தருகிறான். இதையும் தாண்டி தண்ணீரில் இறங்கக்கூடாது என்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டதன் பின்னரும் அந்த இடத்தில் போவது தற்கொலையாக மார்க்கம் சொல்கிறது. அந்த இடத்திற்கு பயணம் போவது, தண்ணீரில் அசட்டு துணிச்சலாக இறங்கி பார்ப்பது, இது போன்ற விடயங்களை மார்க்கம் சொல்கிறது. இது தற்கொலைக்கு சமனானது. வலா துல்கு பிஐதீக்கும் இலத்தஹலுகா, உங்களை நீங்களே அழித்துக் கொள்ள வேண்டாம், உங்களது கையால் உங்களையே நீங்கள் நாசம் செய்ய வேண்டாம் என்பது போன்ற அழகிய வாழ்வு முறைகளை, மழைகால ஒழுக்க நெறிகளை எங்களுடைய இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறது. இதே போன்று ஆக முக்கியமான இன்னும் ஒரு விடயம்தான் மனிதர்களை பொறுத்தவரை உலகத்தில் ஒரே நேரம் எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் சோதிப்பதில்லை. மனிதர்களுடைய சோதனை காலம் மாறி மாறி வரலாம். இந்த நிலவரத்தில் ஒரு மனிதன் சோதிக்கப்பட்டால் அடுத்தவர் பாதுகாக்கப்படலாம், அடுத்தவர் பாதிக்கப்பட்டால் இன்னொருவர் பாதுகாக்கப்படலாம். ஆனால் இன்னொரு நிலைமை மாறும்போது அந்த சோதனையில் அப்போது தப்பியவரை இந்த நேரம் அல்லாஹ் சோதித்து விடலாம். எனவே இந்த உலகத்தில் சோதனை காலம் வந்தால் இந்த சோதனை காலத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைவருக்கும் சுழற்சி முறையில் கொண்டு வருகிறார். இதனால் மனிதர்களுக்கு அல்லாஹ் சொல்கின்ற, மார்க்கம் சொல்கின்ற புத்திமதி என்ன தெரியுமா? சோதனையில் யாரையும் கைவிடாதீர்கள், அடுத்த மூமினை சேர்ந்து வாழுங்கள். அல் மூமின் அகுல் மூமின், ஒரு மனிதன் ஒரு மூமின் அடுத்தவனின் சகோதரன். அவனுக்கு வருகின்ற பாதிப்பை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா ஷமாத்தத லி அஹீக்கல் மூமின், உனது மூமின் உனது சகோதரன் பாதிக்கப்பட்டால் அவர் பாதிக்கப்பட்டு விட்டார் என்ற பூரிப்பு, ஆனந்தம் யாருக்கும் வந்துவிடக்கூடாது. அவரை உதவுங்கள், அவரை காப்பாற்றுங்கள். அல் மூமினூன, எல்லா மூமின்களும் எப்படி தெரியுமா? முஃமினின் வாஹித், ஒரு மூமினை போல இருக்க வேண்டும். அனைவரும் வேறு வேறல்ல, அனைவரும் ஒன்றுதான் என்ற பார்வை இருக்க வேண்டும். மூமின்களுக்கு பாதிப்பு வந்தால் அடுத்த மூமின்கள் என்ன செய்ய வேண்டும்? யஹூதுஹு மின் வராயிஹி, பின்னணியிலிருந்து பாதுகாக்க வேண்டும். வளைத்து மதில்களை போன்று பாதுகாக்க வேண்டும். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள், வேறு வகையான பாதிப்புக்கு ஆளானவர்கள் அனைவருக்கும் உதவ வேண்டும், உதவ முன்வர வேண்டும். தன்னிடம் எது நிறைவாக இருக்கிறதோ அதனை வழங்க வேண்டும். ஆரோக்கியம் இருந்தால் ஆரோக்கியம் இல்லாதவர்களுக்கு உடல் ரீதியான பங்களிப்பை, ஊர் பாதிக்கப்பட்டிருந்தால் முழு ஊருக்கும் பொதுவான சமூக சேவைகளை, அனர்த்த நிவாரணங்களை, பொருள் ரீதியாக உணவு ரீதியாக பாதிக்கப்பட்டால், வாழ்வதற்கு இடமில்லாமல் பாதிக்கப்பட்டால் அதனை எம்மிடம் இருந்தால் வழங்கி அல்லது அடுத்தவர்களிடம் பெற்று வழங்கி சமூக தொண்டுகளை புரிந்து வாழ்வது இந்த காலத்தில் மார்க்கம் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய ஒழுக்க அறநெறியாக இருக்கிறது. முஸ்லிமில் ஹதீஸ் வந்திருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், யுத்தத்திற்கு போவதற்காக வேண்டி
தயாராக மக்கள் இருக்கிறார்கள், ஆனால் பொருள்கள் இல்லை. உங்கள் யாரிடமாவது மேலதிகமான பொருள்கள் இருந்தால் அதை வழங்குங்கள், அதே நன்மையை அல்லாஹ் உங்களுக்கு தருகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கான மாஹு ஃபதுலு ஸாத், மேலதிகமான உபகரணம், கட்டுச் சாதனம் எதுவாகவும் இருக்கலாம், காசாக, பணமாக, வாகனமாக, வீடாக, சாப்பாடாக, எதுவாக இருந்தாலும் அதனை அடுத்தவர்களுக்கு, அலா மன் ஸாதலஹு, இல்லாதவர்களுக்கு அதனை வழங்குங்கள். உடுப்புக்கள் இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கலாம், எங்களிடம் மேலதிகமாக உடுப்புக்கள் இருந்தால் அதையும் கொடுத்து அவர்களுக்கு உதவுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுக்க முழுக்க சொத்துக்களின் பெயர்களை எல்லாம் சொன்னார்கள். ஃபதக்கர மின் அஸ்னாஃபில் மாலி ஃபதக்கர மா தக்கர, எந்தளவென்றால் சஹாபாக்கள் சொன்னார்கள், நபி அவர்கள் அந்த ஒழுக்கத்தை படித்து தந்த சபையில் நாங்கள் இருந்தோம். அந்த நேரம் நாங்கள் என்ன உணர்ந்தோம் தெரியுமா? லா ஹக்க லி அஹதின் மின்னா ஃபீ ஃபضل, எங்களுடைய மேலதிகம் எதுவும் எங்களுக்குரியது அல்ல. எங்களுக்கு தரப்பட்டதை தாண்டி மேலதிகமாக உள்ள எதுவும் எங்களுடைய பயன்பாட்டுக்கானது அல்ல. அனைத்தும் அடுத்தவர்களுக்கு கொடுத்து நன்மை செய்ய தரப்பட்டது என்பதை நாங்கள் உணர்ந்தோம் என்று முஸ்லிம் ஷரீஃபில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் மழைகால ஒழுக்கங்களாக இன்னும் பல்வேறு ஒழுக்கங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாங்கள் கட்டாயமாக உதவ வேண்டும். இதனால் எங்களுக்கு எதிர்கால பாதிப்பில்லாமல் அல்லாஹ் எங்களை பாதுகாக்கிறார். யார் ஒரு மூமினின் உலக கஷ்டத்தை போக்குகிறாரோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமை உடைய கஷ்டங்களை அவருக்கு போக்குகிறார். ஆனால் அதற்கு முதல் இந்த உலகத்திலேயே அல்லாஹ் கூலி கொடுக்கின்றான். உலகத்தில் அல்லாஹ் அவனது கஷ்டங்களை இன்னொருத்தரை வைத்து நீக்குகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு ஃபீ அவுனில் அப்தி மா கானல் அப்து ஃபீ அவுனி அஹி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மனிதனுக்கு எப்போதும் உதவி செய்து கொண்டே இருப்பான். இதுவரை என்ன நிபந்தனை? அடுத்த சகோதரனுக்கு ஒரு மூமின் உதவி செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம், அடுத்தவர்களுக்கு நாம் துணையாக உறுதுணையாக இருக்கும் காலமெல்லாம் எங்களுக்கு துணையாக அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். நாங்கள் பார்க்கின்றோம் சமூக ஊடகங்களில், நாங்கள் இதற்கு தயார், நாங்கள் உதவி செய்ய தயார், யாரும் நோயுற்றிருந்தால் வைத்தியசாலைக்கு அழைத்து செல்ல தயார், இலவசமாக செய்கிறோம், யாருக்கும் உதவி வேண்டும் என்றால் நாங்கள் தயார் என்று எங்களுடைய இஸ்லாமிய சமூகம் அழகான ஈமானை வெளிப்படுத்துகின்ற, மனித நேயத்தை உணர்த்துகின்ற வாசகங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அல்லாஹ் இப்படியான மனிதர்கள், நல்ல உள்ளங்கள், எண்ணங்கள் உள்ளவர்களுடைய வாழ்க்கையிலும் பரக்கத் செய்கிறான். அந்த சமுதாயத்தையும் அல்லாஹ் பாதுகாக்கின்றான். வர இருக்கும் பிரச்சனைகளை கூட அல்லாஹ் இப்படியான நல்ல உதவிகள் மூலமாக வராமல் தடுத்து விடுகிறான். எனவேதான் ஆபத்துக்களான இந்த காலங்களில் நாங்கள் அல்லாஹுவை உணர வேண்டும், அல்லாஹுவை நாங்கள் சரியாக முறையாக அணுக வேண்டும், அகீதாவை பாதுகாக்க வேண்டும், மார்க்க வழிகாட்டல்களை சரியாக முறையாக நாங்கள் பின்பற்ற வேண்டும். இப்படியாக இந்த காலப்பகுதியை நாங்கள் கையேந்தி பிரார்த்தித்து துவா செய்து அல்லாஹ்விடம் மன்றாடி எங்களுடைய பலவீனத்தை அல்லாஹுக்கு முன்னால் ஒப்படைத்து, யா அல்லாஹ், உன்னுடைய சக்திகளை நாங்கள் காட்டுகின்ற, உனது சக்திகளை தாங்குகின்ற மனிதர்கள் நாங்கள் இல்லையா அல்லாஹ், எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ், இந்த நிலைமைகளில் இருந்து எங்களை விடுபட செய்து விடியா அல்லாஹ், இதைவிட பாரதூரமான நிலைகள் இல்லாமல் எங்களை காப்பாற்றி விடியா அல்லாஹ், பாதிக்கப்பட்டவர்களை நீயே உறுதுணையாக இருந்து மீட்டெடுத்து விடியா அல்லாஹ், எல்லா வகையான விடயங்களை நீயே பொறுப்பாக இருந்து செய்து விடியா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடம் நாங்கள் எங்கள் அனைவரையும் ஒப்படைக்க வேண்டிய ஒரு காலப்பகுதி